என்னதான் காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அந்த மன நிம்மதி அப்படி இல்லைங்கிறது தான் நிறைய பேர் இப்போ சொல்ற கம்ப்ளைண்ட். ஸோ அந்த இதை தான் நம்ம மெயினாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்கலாமா? எக்ஸாம் பயத்தை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம்னாலே நல்லா படிச்சிருவாங்க. அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ப்ரிப்ரேஷனுக்கு ஃபுல்லாக 100% வந்து அவங்க ரெடி ஆயிடுவாங்க. எக்ஸாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான மருந்து நம்ம இருக்குங்களா? இப்போ இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாங்க, ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது, பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. நாங்கள் வியாதியை ட்ரீட் பண்ண மாட்டோம், அந்த மனிதர்களோட மனநிலையை தான் நாங்கள் பேசுவோம். நான் பார்க்குற நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட்டோன்னே எனக்கு கியூர் ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த மலர் மருத்துவ பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம். அதுவும் மெயினான விஷயம் என்னன்னா நம்மளோட ஸ்பெஷலே வந்து ஃப்ரீ கன்சல்ட்டிங் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கே நிறைய கால்ஸ் வந்துச்சு. இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், டென்ஷன் ஆகட்டும், லைஃப்பில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெடிசன் தேவைப்படுறத நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு டைம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நிறைய பேர் புதுசாக நம்ம ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் துர்கா தேவி. நான் எம்டி இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். நான் வந்து இப்போ மலர் மருந்துங்கிற கான்செப்டில் நம்ம நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறையா தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி. அதுக்கு தான் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னதான் காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அந்த மன நிம்மதி அப்படி இல்லைங்கிறது தான் நிறைய பேர் இப்போ சொல்ற கம்ப்ளைண்ட். ஸோ அந்த இதை தான் நம்ம மெயினாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் உடம்புக்கு நிறைய இது பண்ணியிருந்தாலும் முழுக்க முழுக்க என்னோட கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் சார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மனசு சரியில்லை அப்படின்னா கோயிலுக்கு போவாங்க, அதுக்கு போனா யோகா பண்ணும், மெடிடேஷன் அந்த மாதிரி தான் தோணும். ஸோ சிலவங்களுக்கு அது கூட பண்ண முடியாது. ஏஜ்ல வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொன்ன வாக்கிங் போக முடியல, மெடிடேஷனா என்னால் பண்ண முடியல, உட்கார முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மலர் மருந்துங்கிற சிஸ்டம் தான். சோ இப்போ இது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து எடுத்துக்கும் போது என்னன்னா அவங்களுக்கே அந்த ஃபீல் தெரியுது. சோ இது ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் சார். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இயற்கையா நம்ம மலர்கள்ல இருந்து எடுக்கிற ஒரு சாரை வச்சு, ஆமா அந்த சாரை வச்சு யூஸ் பண்றதுனால இதை வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அது நிறைய கமெண்ட்ஸ், எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு கொஸ்டின் நான் கேட்குறேன், அதுக்கு விளக்கங்கள் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார். மேடம், மலர் மருத்துவத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது பேசிக்காக சிம்பிளாக சொன்னால் எப்படி சொல்லலாம்? மனசுக்கான ஒரு தெரப்பி. ஓகே, மனசுக்கான தெரப்பி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யோகா இருக்குது. ஸோ நிறைய வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மலர் மருத்துவத்தை ஏன் எடுத்துக்கணும்? இப்போ நீங்கள் அதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பேசிக்ஸ் தெரியணும். எப்படி உட்காரணும், எந்த இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி, ஏன்னா இப்போ மெடிடேஷன் அப்படின்னா இவ்வளோ நேரம் பண்ணணும், இதுக்கு பண்ணணும், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கண்ணை மூடி உட்காந்துருக்கணும், இந்த பொசிஷனில் உட்காரணும்னு சொல்லி நிறைய இருக்கு. அதே மாதிரி ஹீலிங் போனாலும் அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. இப்படி நீங்க கையை வந்து எப்படி பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் தேய்க்கணும், அதுக்கப்புறம் அதுல லெவல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாராலையுமே பேசிக்கா பண்ண முடியுமா, கத்துக்க முடியுமானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 38 மலர்கள் தான் இருக்கு. உங்களோட கரெக்டான எமோஷன்ஸ் என்ன, ஏன்னா இப்போ ரொம்ப கோவமா இருக்கேன், இல்லை நான் ரொம்ப கவலையா இருக்கேன், இது தெரிஞ்சாலே போதும் நீங்க இந்த மலர் வந்து ஈஸியா எடுக்கலாம். சூப்பர். இந்த மலர் மருத்துவம் வந்து எங்க ஒரு ஆரிஜின், எங்க ஒரு பூர்வீகம் சொன்னா எங்க சொல்லலாம்? இதோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சார். இங்கிலாந்து. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தான் பரவலாக வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலர் மருத்துவ பற்றின விழிப்புணர்வு நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சு நிறைய பயன்பட்டு இருக்காங்க. இது வந்து நோய்களுக்கான ஒரு மருந்தா, மனதிற்கான மருந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம்? முதல்ல நம்ம மலர் மருந்து வந்து 40 வருஷத்துக்கு மேலே நம்ம இந்தியாவில் சுற்றிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய யூடியூப் மூலயமா வந்து இப்போ மக்கள் வந்து அந்த டைமில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனால நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சைலண்டாக ஹோமியோபதி டாக்டர்ஸுமே நிறைய பேர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி ப்ராக்டிஷனர்ஸ் யூகேலேருந்து வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சேனல்ஸில் இன்டர்வியூஸ் கொடுக்கறது மூலியமாக தான் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இருக்க சிஸ்டம், இது புதுசு கிடையாது. அண்ட் தென் இது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் கொடுக்கணும். அதாவது கவலைப்படுறது, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் உங்களை குழந்தைகளோட பிஹேவியர் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பயப்படுற ஒரு கேரக்டராக இருப்பீங்க, இல்லை எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் அழுகிற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மனிதர்களோட குணநலங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கேரக்டர்ஸ், அதுக்கு நம்ம பேசிக்கா இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் கொடுக்கலாம். சரி, இப்போ எனக்கு தெரியுது இவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க, நான் என்னால கியூர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க உங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு பேசுறது தான். இப்போ இதுக்கு நீங்க தனியா இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு அவங்களோட பேசும்போது தெரியுது அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க அந்த மருந்து கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதிகமான வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம இது பண்ண முடியாது. இதுக்கு நீங்க கரெக்டான அந்த மனநல மருத்துவரை தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும்.
இது முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது. இதுக்கும் வியாதிகளுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஸோ வியாதிகளுக்கு மலர் மருந்து நீங்க கொடுக்கவே முடியாது. சூப்பர். ஓகே, இப்போ நீங்க இந்த மனம் சார்ந்த நோய்களுக்கு நீங்க கொடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். நான் அதை தான் சொன்னேன். இப்போ எனக்கு தெரியுது, இப்போ என் குழந்தை ஸ்கூலுக்கு போனா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் விடுது, மண்டே அன்னைக்கு போக மாட்டான். ஏன்னு கேட்கும் போது அவனுக்கு 2 நாள் வீட்டில் இருந்துட்டாரு, 3ஆவது நாள் போகிறதுக்கு அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ அவருக்கு நீங்க இந்த மருந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியுது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னால வந்து எதுவும் முன்னாடி நம்ம இது தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரியுது அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாரு, 2 நாள் வீட்டில் அம்மாவோட இருந்துட்டாரு, ரொம்ப ஜாலியா இருந்துட்டாரு, இப்போ ஸ்கூலுக்கு போனா உட்காரணும் படிக்கணும். ஸோ என் பையன் வந்து அதை பார்த்து தான் பயப்படுறாரு அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா நீங்க அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கலாம். ஸோ அதை நீங்க கொடுக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து அவர்கிட்ட இருந்து மாறிடும். அந்த இது வந்து மாற ஆரம்பிச்சிடும் அவர்கிட்ட. எக்ஸாம் பயத்தை பத்தி சொல்லுங்க. எக்ஸாம்னாலே நல்லா படிச்சிருவாங்க, அவங்க வந்து எக்ஸாம்ல வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ஃபுல்லா 100% வந்து அவங்க ரெடி ஆயிருவாங்க. பட் எக்ஸாம் ஹாலில் போனால் மட்டும் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஸோ அது எக்ஸாம் உள்ள போறதுக்கே சில குழந்தைங்க வந்து எக்ஸாம் போறதுக்கு பயமா இருக்கு, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான மருந்து நம்மகிட்ட இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அவருக்கு அந்த பேப்பரை பார்த்த உடனே ஒரு பதட்டம் ஒரு பயம் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாயிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பேஷன் ஒரு மருந்து இருக்கும். அதாவது ஒருத்தவங்களை அமைதிப்படுத்துதல். ரொம்ப படபடன்னு ஆயிடுவாங்க, அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஒரு பதட்டம் வந்துடும். அதுக்கு நீங்க இம்பேஷன்ஸ் ஒரு மருந்து இருக்கும். இது கொஸ்டின் பேப்பர் இல்ல, ஜென்ரலாவே யாருக்காவது அடிக்கடி இந்த படபடப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இம்பேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூடவே சேர்ந்து அந்த பேப்பரை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். ஸோ இது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா தெரிஞ்ச பயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க சொல்றேன்னா இதுல வந்து 5 வகையான பயங்கள் இருக்கு. ஸோ மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பயம் இருக்கும், தெரியாத பயம் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியுது இந்த பேப்பரை பார்த்தா நான் பயந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து மிமுலஸ்னு ஒரு மருந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. சிலருக்கு நாய்களை பார்த்தாலே பயம் இருக்கும். நாய்களை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கை காலில் உதறிடும். அது மேபி வந்து அது வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி, தெருவில் சுற்றிட்டு இருக்க நாயாக இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட ஒரு பதட்டமாயி அந்த வழியாக போவேன், எனக்கு பயமாயிருது, அப்படியே ஒரு ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. அது எதனால வருது? ஸோ அதுக்கு நம்மகிட்ட மருந்து இருக்குங்களா? இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, அந்த பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அதாவது அதிகமா, அதாவது உயிர் பயம், எனக்கு வந்து இறந்துருவேன் எக்ஸ்ட்ரீம், அதுதான் லாஸ்ட் அந்த எண்டுக்கு போறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ராக் ரோஸ்னு ஒரு மருந்து இருக்கும் சார். அது நீங்க ரெகுலரா எடுக்கலாம். இது டிபெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம எல்லாமே சொல்றது பாத்தீங்களா அந்த பர்சனோட எவ்வளவு நாள் இருக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு 3 வாரங்கள் அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னாலே இதை வந்து நம்ம கிரானிக் டிசீஸ்ல கொண்டு வந்துரும். பலதர நம்ம சொல்லுவோம் இல்லையா, வியாதின்னு வந்துடும் போது இப்ப வந்துச்சா இல்ல ரொம்ப நாளா இருக்கா ரொம்ப வருஷமா இருக்கான்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி இந்த மலர் மருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் எவ்வளவு நாளா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்ப எனக்கு நேத்து தான் ஒரு பயம் வந்துச்சு, நான் இப்ப மருந்து சாப்பிட்டா கியூர் ஆயிடும். எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரமா இருக்கு மேம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டா தெரியும். இதே 3 வாரத்துக்கு மேல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து 1 month or 3 months இந்த மருந்து நீங்க சாப்பிட்டாகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அடுத்து டவுட் வந்துடும், ஒரே முறை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் ஒரு ப்ராப்ளம் எத்தனை நாளா இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நான் பார்க்குற நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சாப்பிட்டோன்னே எனக்கு கியூர் ஆயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பம் இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, எனக்கு வந்து இந்த பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு அது கூட தெரியாது, அவங்களுக்கே தெரியாம அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே வளர்ந்துருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ். இதை தான் நம்ம கவுன்சிலிங் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது. ஓகே, கவுன்சிலிங் பத்தி சொல்லிருங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஒரு மெடிசன் எடுத்துக்கிறதாகட்டும், ஒரு கவுன்சிலிங் போனாலே வந்து மினிமம் 500 to 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம எந்த விதமான கவுன்சிலிங் சார்ஜஸ் பண்றது இல்ல. நம்ம கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? நம்ம கவுன்சிலிங் சார்ஜ் கண்டிப்பா பண்றோம். எப்பனா டைரக்டா வரும்போது. ஏன்னா நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து கிளம்பி என் கிளினிக் வந்து பேசி முடிச்சு என்னோட டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2 to 3 hours நான் உங்களுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து கன்சல்டேஷன் சார்ஜ் பண்றோம். நீங்க வீட்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும் போது நம்ம அதுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் வாங்குறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒன்லி ரெமிடிஸ் மட்டும் தான் சொல்றோம். இப்போ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ரெமிடி கூட வேண்டாம் மேம், நான் பக்கத்திலே வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த இது மட்டும் சொல்லுங்கன்னா அதுக்கான இது மட்டும் நம்ம இது பண்ணிட்டு நம்ம பண்றோம். பிரிஸ்கிரிப்ஷனுக்கான சார்ஜஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு ரெமிடிஸ் வந்து நம்ம சொல்லிடுறோம் சார். சூப்பர். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா இருக்கலாம், நம்ம எங்க இருந்தாலுமே இந்த மெடிசன்ஸ் வாங்கிக்கலாமா? இது வேர்ல்டு வைட்ல கிடைச்சிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட வியூஸ் யாராவது கனடால இருக்காங்க, மலேசியா, துபாயில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அமேசான் அந்த மாதிரி அவங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும், வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்க அதுல தாராளமா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோமியோபதி மருந்து விற்கிற அதே ஷாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து அவைலபிள் இருக்கும். ஆனா யூகே மருந்து இந்த மாதிரி யூகே மருந்து போறீங்க அப்படின்னா ப்ராப்பரான பிராக்டிஷனர் கிட்ட மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க சொல்லிட்டீங்க எல்லா பயத்துக்கும் நீங்க மருந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, வேற எக்ஸ்ட்ரீமா வேற ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக எங்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இந்த ரீசனுக்காக தான் வராங்க, ஸோ இதுக்காக நான் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எந்த இதுக்காக நீங்க சொல்லுவீங்க? நிறைய பிஹேவியர் தான் சார். இப்போ இருக்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறாங்க, ஸ்கூலுக்கே போறது கிடையாது, பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. ஏன்னா
குழந்தைங்களுக்குள்ள ஒரு அந்த ஃபோன் பார்த்ததுனாலயே என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அவங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால நான் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்க உங்க வீட்லயே இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பையனே வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனை வாங்கிருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அதுதான். நான் வந்து ஸ்கூலுக்காக கொடுக்குறேன், ப்ராஜெக்ட் பண்றேன், என்னவோ ரீசன், ஆனால் ஃபோன் டைம் நீங்க எவ்வளோக்குள்ள குழந்தைகிட்ட குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்க பையனோட பிஹேவியர்ல வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு குழந்தைக்கு மொபைல் கொடுக்காதீங்க. நாங்க அதுதான் எல்லாருக்குமே சொல்ற அட்வைஸ் அதுதான். ஏன்னா நாங்க பாக்குற கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் டே ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பையன் வந்து நேரா ஃபோன் கிட்ட தான் போறாரு. அங்க ஃபோன் எடுத்துட்டாருன்னா வேற எதுவும் பண்றதில்ல, வாங்க போனா அழறாரு, இல்லைன்னா திட்டுறாரு, அடிக்க வராரு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் பாக்குறோம். ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆரம்பத்திலே தடுத்துடணும். ஸோ அது நம்ம பண்ண முடியல அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஸோ இதை நீங்க ஒரு இதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பழக்கம், அது வந்து ஒரு ஹேபிட், அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வால்நட்னு ஒரு மருந்து இருக்கும் சார், அது நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்தேன் மேம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பழகிட்டாரு, ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா செர்ரி ப்ளம்னு ஒரு மருந்து இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு ஒவ்வொரு மருந்தை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன 2 மருந்து நீங்க கொடுத்து பாருங்க, கேட்கல அப்படின்னா ப்ராப்பரா நீங்க வந்து எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கலாம் சார். சூப்பர் மேடம். ஓகே மேடம், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ரெமிடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்லையும் விற்கிறாங்க, ரொம்ப ஹை காஸ்ட்லையும் விற்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஒரே மருந்து பேர் தான் சொல்றாங்க, பட் ஆனால் வந்து காஸ்ட் ரொம்ப டிஃபர் ஆகுது. என்ன ரீசனால நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து யூகே மருந்து. ஓகே, இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு பேட்சோட இந்த சைன் போட்ட பேட்ச் மருந்து. ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ஹீலிங் ஹெர்ப்ஸ். இல்ல, இது ஹீலிங் ஹெர்ப்ஸ். ஓகே. இது ரெண்டுமே வந்து ஃபாரின் மருந்து, அதாவது யூகே மருந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மருந்து. இது வந்து இங்க நம்ம ஹோமியோபதி கடையில் நம்ம சொல்றோம் இல்லையா, வாங்கிக்கங்க சொல்றோம் இல்லையா, அது வந்து இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது இந்த மாதிரி பில்ஸ், ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். இதுதான். இப்போ நீங்க கம்மியா கிடைக்குதுன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். இந்த ஜவ்வரிசி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். இப்போ இதுவே நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ml கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 100 rupees அந்த மாதிரி வரும் சார். அதுக்கு என்ன டிஃபரண்ட்? ரெண்டுமே மெடிசன் தானா, இல்ல பவர் ஏதாவது கம்மியா இருக்கும்? என்ன ரீசன்க்கா பிரிச்சு வச்சிருக்காங்க? எது கேக்குறீங்க சார்? இதுக்கு அதாவது இந்தியன் மெடிசனுக்கும் நம்ம யூகே மெடிசனுக்கும் நீங்க ரெண்டுமே சேம் அப்படின்னு தான் சொன்னீங்க, பட் ஆனா வந்து பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? சோ ரெண்டுக்கு உண்டான பவர் ஏதாவது வேரி ஆகுமா? கண்டிப்பா சார். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இதுல 98% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கும். ஓகே. மருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 தான் இருக்கும். ஓகே. இதே யூகேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5% குள்ள தான் உங்களுக்கு அந்த பிராண்டியோ இல்ல அதுக்கான இதுவோ கிரேப் ஒயின் ஆட் பண்ணிருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து தான் இருக்கும். சோ இத நாங்க வந்து இதுதான் ஒரிஜினல் சொல்றோம் நம்ம. சோ அதனால காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஜாஸ்தி இருக்கும் யூகே மருந்து, இந்தியன் பிராண்ட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்கா ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம யூகே பிராண்ட் போறது பெஸ்ட். அது டிபெண்ட்ஸ். நான் அதுதான் சொன்னேன், ஒரு பிரச்சனை எனக்கு எவ்வளவு வருஷமா இருக்குங்கிறதா இங்க மெயின். ஓகே. சோ எனக்கு எவ்வளவு நாளா இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு நாள்ல ஒர்க் பண்ணலாம், ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரியலாம், இல்ல ஒரு மாசத்துல தெரியலாம். ஓகே மேடம், இந்த தீராத நோய்கள் சொல்லக்கூடிய இந்த கேன்சருக்கும் அதுக்கப்புறம் ஆர்டிசம் குழந்தைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை கொடுக்குறாங்க, அது வந்து கொடுக்கறது வந்து கரெக்டா தப்புங்களா? சார், இந்த மருந்தை வந்து நீங்க எல்லா விதமான பேஷண்ட்ஸ்க்குமே கொடுக்கலாம். ஓகே. A to Z வரைக்கும் கொடுக்கலாம். கேன்சருக்குமே கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க கேன்சருக்கு கொடுக்க முடியாது. அந்த கிளைண்ட்டை வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கவலையோ பயமோ இல்ல நான் பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்மை அந்த மாதிரி நிறைய இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த எமோஷன்ஸ்க்கு நாங்க கொடுப்போம். ஓகே. கேன்சர் வியாதிக்கு நாங்க கொடுக்கறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா நாங்க வியாதியை ட்ரீட் பண்ண மாட்டோம், அந்த மனிதர்களோட மனநிலையை தான் நாங்க பேசுவோம். இப்ப ஆட்டிசம் கூட அந்த குழந்தை என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறாங்க. இப்ப அந்த ஆட்டிசம் குழந்தைங்களோட பிரச்சனைனா அவங்களுக்கு தெரப்பி கூட்டு போக முடியாது, வேற எங்க கூட்டு போனாலும் உட்கார மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, இல்ல மத்தவங்களை வந்து ஹர்ட் பண்றாங்க, கடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சோ அந்த குழந்தைங்களோட அந்த பிஹேவியருக்கு நாங்க சில மருந்துகள் கொடுப்போம். ஆனா அந்த குழந்தைங்க நாங்க மலர் மருந்து கொடுத்து மட்டுமே நாங்க கியூர் பண்ணிடுறோம்னு சொல்றது அப்பட்டமான ஒரு ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்கறாங்க, மேம் இது கொடுத்தா என் குழந்தை ரெடி கண்டிப்பா ரெடி ஆகாது. ஏன்னா ஆட்டிசம்ங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலவங்களுக்கு பேச்சு வராது, ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கிறத கேட்டு அவங்களுக்கான தெரப்பி நீங்க கண்டிப்பா, ஏன்னா பேச முடியவங்களுக்கு மலர் மருந்துல பேச வைக்க மருந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாங்க, அந்த தெரபிஸ்ட் கிட்ட உட்கார மாட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம சில ரெமிடிஸ் கொடுத்து அவங்களை அந்த சப்போர்ட் பண்ண வைக்கும். இது மலர் மருந்துங்கிறது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சார். இதை நீங்க எந்த ஒரு சிஸ்டமோடையும் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க கேட்பீங்க, இதை வந்து நாங்கள் இங்கிலீஷ் மருந்தோட எடுத்துக்கலாமா, ஹோமியோட எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட். இப்போ நான் வந்து உடம்புக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் கியூர் ஆக மாட்டேன் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கியூர் ஆக மாட்டேன், நான் இவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ்
நெகட்டிவ் தாட் இருக்கும், நாங்க அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு தான் மருந்து கொடுப்போம். ஸோ உங்களோட அந்த மருந்தை வந்து நீங்க கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் சார். மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம். கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தின்னுவது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருப்பாங்க. வெளியில் யார்கிட்ட கேட்குறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்ல முடியாத கூட இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பேட்ச் ரெமெடிஸை ஃபுல் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.